வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது உங்களுக்கான gift தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம சேனல்ல 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சூப்பரான இந்த கிஃப்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் முன்னாடியே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லேட்டாக வீட்டுக்கு வந்ததுனால தான் ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ கமெண்ட்ல மறக்காம எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுற ரேண்டமான 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்டை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதோட உங்களுக்கு பர்சனலாக இந்த ஹேம்பர் உங்களுக்கு 149 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் ஆர்டர் பண்ணுங்க. என்னுடைய இந்த சின்ன ஷாப்புக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மறுநாள் காலை பில்லி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்காக்காரிய அதிகாரிங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவளை பிடிச்சிட்டு போயிட்டா நமக்கு சரியான சந்தோஷம்தான். ஏன்னா அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவகிட்ட இருக்கிற அந்த தலைவர் பதவியும் போயிரும். அவ வந்துட்டு லஞ்சம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு. எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த வில்லி வந்துட்டு வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம பணத்தை கொண்டாந்து அந்த நியூ இயருக்கு வந்த பொண்ணுங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க பையன். அந்த பொண்ணுங்களும் பைய கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது. வில்லிக்கு தெரியும். இதை பயன்படுத்தி ஈஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பொழுது விடிஞ்சதோட வில்லி வந்துட்டு நேரா அவங்க காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா போன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, அத்தை நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்டுக்குள்ள அந்த பையெல்லாம் வச்சுட்டேன். நீங்க அதிகாரிங்களை மட்டும் கரெக்டா கூப்பிட்டுட்டா போதும், நடக்க வேண்டியது தானா நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி மருமவளே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா சிவனாண்டி கிட்ட, மவனே கரெக்டா மருமக வீட்டுக்குள்ள அந்த பைய வச்சுட்டா, இதுக்கப்புறம் நம்ம நினைச்சதுதான் நடக்க போகுதுராம் அவனே. இது கேட்டதும் அவரும், சரிங்க சித்தி, சரி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, சார் உங்களுக்கு தெரியுமா அந்த ஈஸ்வரி இருக்கால இந்த ஊரோட தலைவி, அவ வீட்டுல லஞ்சம் வச்சிருக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு, போயிட்டு அவங்க வீட்டுல விசாரிங்க, அந்த பொம்பளை நிறைய பேருக்கிட்ட லஞ்சம் வாங்குறா. அவரு சொல்றாரு, அப்படியா மேடம், சரி நீங்க யாரு? காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த ஊருக்காக தான் நான் பேசுறேன், நீங்க என்னை யாரு எவரு அப்படிங்கிற கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது கேட்டதும் அவங்களும் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா அவங்கள பார்த்து, வணக்கம் சார், என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, மேடம் உங்க வீட்டுல வந்துட்டு லஞ்சம் கணக்குல இல்லாத பணம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால உங்க வீட்டை பரிசோதனை பண்றதுக்காக வந்திருக்கோம். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க சார், ஏற்கனவே இந்த மாதிரிதான் என் பொண்டாட்டி மேல நீங்க ஒரு பழிய போட்டீங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்துட்டு லஞ்சம் வாங்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டீங்க. இப்ப திரும்பவும் என் ஒய்ஃப் மேல தேவையில்லாம பழிய போடுறீங்க. இங்க பாருங்க, யாரோ உங்ககிட்ட தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள அப்படி எந்த லஞ்சமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க கிளம்புங்க சார். அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்களுக்கு வந்த தகவல் படி நாங்க வீட்டுக்குள்ள சோதனை பண்ணி தான் பார்க்கணும், நீங்க எங்களை தடுக்க கூடாது, அது சட்டப்படி குற்றம். ஹீரோ நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா அவங்க வீட்டை செக் பண்ணணும் அப்படின்னு தானே வந்திருக்காங்க, சோ இதுல என்ன இருக்கு, அவங்க செக் பண்ணட்டும். இது கேட்டதும் அவரும் சரிங்க மாப்பிள்ள, இருந்தாலும் அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், அத்தை இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க உள்ளார போயிட்டு சோதனை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு உள்ளார போறாங்க. வில்லி இதை பார்த்துட்டு, அடியே அக்காக்காரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அதிகாரிங்க கிட்ட மாட்ட போற, பணம் பையோட எடுத்ததோட உன்னை அதிகாரிங்க பிடிச்சிட்டு போக போறாங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு வில்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிங்க வீட்டுக்குள்ள போயிட்டு எங்க பார்த்தாலும் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு எந்த விதமான பையும் கிடைக்கல. அப்போ ஒருத்தர் இருந்து வந்துட்டு, என்ன சார் இது, தகவல் சொன்ன மாதிரி வந்தோம், கடைசியில இங்க எதுவுமே இல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் சார் எங்களுக்கும் ஒண்ணும் புரியல, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாங்க. பார்த்தா எந்த இடத்துலயுமே இல்ல.
சரின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, நமக்கு தப்பான தகவல் வந்திருக்கு போல, சரி மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததும் கையில எந்த பேகும் இல்லாதத பார்த்துட்டு வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, கையில பேக்கோட வந்து அக்காக்காரிய லஞ்சம் வாங்கிட்டான்னு கைது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கையில எந்த வித பேகும் இல்லாம வராங்க. என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ஆகா இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, சார் என்ன சார் வீட்டுக்குள்ள கணக்குல இல்லாத பணத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக உள்ளர போயிட்டு சோதனை பண்ணி பாத்தீங்க, இப்ப என்ன சார் வெறும் கையோட வரீங்க? அவங்க சொல்றாங்க, சாரி மேடம், எங்களுக்கு தப்பான தகவல் வந்துருச்சு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு எதிரிங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பான தகவலை சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சாரி மேடம், உங்களும் போயிட்டு நாங்க சந்தேகப்பட்டுட்டோம், சாரி மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல இருந்து போக சொல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி அது எப்படி ஈஸ்வரி, எப்ப பார்த்தாலும் உன் மேலேயே இந்த மாதிரி ஒரு பழி விழுகுது, கடைசியில நீ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, பட் உன் மேல மட்டும் ஏன் ஈஸ்வரி இப்படி ஒரு பழி விழுகுது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி தான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா இந்த வீட்டுக்குள்ள பணம் இருந்தது உண்மை மாமா. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. எனது வீட்டுக்குள்ள பணம் இருந்துச்சா? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோ போயிட்டு நேரா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. இத பார்த்ததும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. அட பாவி, இந்த பணத்தை எங்கேயோ இவன் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான் அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, அத்தை இந்த பணத்தை தான் உள்ளார கொண்டாந்து வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் உங்க மேல அவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது ஏன் வீட்டுக்குள்ள பணத்தை கொண்டாந்து வச்சாங்களா? இந்த பணத்தை யாரு கொண்டாந்து வச்சது? ஹீரோ சொல்றாரு, அத்தை வேற யாரும் இல்ல, உங்க தங்கச்சி தான். அந்த சிவனாடிக்கு உதவி பண்றதுக்காக தான் அவங்க இந்த பணத்தை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு உங்களை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. வில்லி அதிர்ச்சியாகி, ஆகா அக்காக்காரி கிட்ட போட்டு கொடுத்துட்டானே, நம்ம இனிமே என்ன சொன்னாலும் கண்டிப்பா அக்காக்காரி நம்மள மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏன் தங்கச்சி அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்போ மாமா இந்த வேலைய பாக்குறாரா, இல்ல என்னுடைய ஒய்ஃபா, இல்ல உங்க பொண்ணுங்களா? இந்த வீட்ல உங்களுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது உங்க தங்கச்சி மட்டும்தான். அவங்கதான் அந்த சிவனாண்டி காளியம்மாளுக்கு தொடர்ச்சியா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதவி மட்டும் இல்ல, உங்களுக்கு அதன் மூலமா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எதுக்குமே காரணம் வந்துட்டு உங்க தங்கச்சி தான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கு. என் தங்கச்சி கண்டிப்பா இப்படி பண்ண மாட்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற சிசிடிவி எப்படி ஆஃப் ஆகும்? அதோட உங்க தங்கச்சி தான் சிசிடிவியை ஆஃப் பண்ணது. சிசிடிவி ஆஃப் பண்ணி அவங்கதான் நகையை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னதும் வில்லிக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ, அக்காக்காரி கிட்ட இவன் வசமா என்ன சிக்க வச்சுட்டானே, அக்காக்காரி கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாளே அப்படின்ட்டு வில்லிக்கு சரியான பயம். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏ சந்திரா நீதான் இப்படி பண்ணியா? வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் தான் இப்படி பேசுறான் அப்படின்னு நீயும் என் மேல சந்தேகப்படுறியாக்கா? இங்க பாரு, நான் உன்னோட தங்கச்சிக்கா, உனக்கு எப்படியாவது நான் துரோகம் நினைப்பனா? அப்படியெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன்க்கா. ஏன்க்கா நீ என்னை பத்தி தப்பா நினைக்கிற? நான் உன்னோட தங்கச்சிக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ என்னுடைய தங்கச்சி தான், ஆனா என்னை சுத்தி நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தேகமா இருக்கு. என் வாழ்க்கையில யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்னு எனக்கு புரியல. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா, என் மேல நீ சந்தேகப்பட்டியன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம், யாரு மேல தப்பு இருக்கோ அவங்க கூடிய சீக்கிரம் தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி ஹீரோவும் மறைக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு அவங்க தங்கச்சி மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க.
இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.